ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்டுக்கும் சரி 12th ஸ்டாண்டர்டுக்கும் சரி இங்கிலீஷ்னால் ஒரு பயம். ஏன்னா அதில் மார்க்கே மிஸ்ஸு போட மாட்டாங்க. என்ன சார் படிக்கிறது, எப்படி படிக்கிறது, லீவே இல்லையே, 10ஆந்தேதி தமிழ் முடிஞ்சோடனே 11th வந்து இங்கிலீஷு, அதுக்கு ஏதாவது வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டிங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு நாளானைக்கு 2 நாள் டைம் இருக்குது தமிழுக்கு. ஸோ அதனால் இங்கிலீஷ் பார்க்குறவங்க பார்க்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோ போட்டேன். என்னுடைய ப்ரிஃபரன்ஸில் என்ன சொல்லுவோன்னா, நீ இப்போவே தமிழ் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஃப்ரெஞ்சுக்கு எப்படின்னு தெரியல, ஃப்ரெஞ்சுக்கு ஈஸியாக இருந்தால் ஓகே, அதுவும் கஷ்டமாக இருந்தால் இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் படிப்பீங்களேன்னு தெரியல. நிறைய பேர்த்துக்கு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கு போனால் படிக்க மாட்டீங்க, அது ஒரு பிரச்சனை பண்ணுவீங்க. ஸோ அதனால் இப்போவே படிக்க வைக்கிறது நல்லது. இல்லையா எனக்கு பயமாக இருக்குது சார் இங்கிலீஷு, நான் ஒரு 8 நான் படிக்கிறேன் தொடவே இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் தெரியுமா படிக்கலாம், அதுக்காக இந்த வீடியோ. ஸோ அன்றைக்கி சாயங்காலம் தமிழ் முடிஞ்ச வந்து சாயங்காலமும் பக்காவாக 11th தனியாக 12th தனியாக வீடியோ போட்டுருவேன். ஆனால் இப்போது 11th 12th ஒட்டுக்கா என்ன 5 மார்க்ஸ் படிக்கணும், என்ன 1 மார்க்ஸ் பண்ணணும், என்ன கிராமர் பார்க்கணும், என்னெல்லாம் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு விஷயத்தை பேசிடுவோம். லைக் பண்ணுங்கள், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ 11th இங்கிலீஷ் கோட்டைலிக்கு என்ன சார் 4 யூனிட்டு. நீ 4 யூனிட்டில் ப்ரோஸு, போர்ட்ரேட் ஆஃப் லேடி, குயின் ஆஃப் பாக்ஸிங். நான் 11th ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் 12th சொல்லுவேன். 12th 11th மிக்ஸ் பண்ணி சொல்லுவேன். அதனால் 11th 12th நீங்கள் வந்து ஒட்டுக்கா கவனிங்க. ஏன்னா அடுத்த வர கிராமர்லாம் ஒட்டுக்கா சொல்ல போகிறேன். சரியா, என்ன பண்ணலான்னு. ஒன்ஸ் அப்பான் அ டைமு, கன்ஃபெஷன் ஆஃப் பார்ன், ஆஃப்டர் 20 years சப்ளிமெண்ட்ரி, ஷார்ட் இன் டாட். ஸோ இது வந்து ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் அப்படியே கொடுத்துட்டேன். இல்லையா நீங்கள் ஏதாவது ஒரு 2 யூனிட் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 2 படித்தா பக்கா சேஃப். ஏன்னா ஃபஸ்ட் 2லேருந்து தான் ஒன்று கேட்பாங்க, ஒரு ப்ரோஸு, ஒரு சப்ளிமெண்ட்ரி, ஒரு போயம். ஸோ இதுதான் வந்து 3 5 மார்க் நமக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட் 2 படிச்சிருங்களேன், ஏன்னா மிட்டம்க்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் சார் 3வது 4வதுல எதாவது படிக்கலாமா, 4வது படித்தா 3ம் படி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படித்தா செகண்டும் படி, ஃபஸ்ட் 2 படித்தா ஓகே, 3 படித்தா 4ம் படி, அடுத்து 2 படித்தா ஓகே. நீ மிக்ஸ் பண்ணி 4 1 ஃபஸ்ட்டு 1 4th 1 படிச்சிங்கன்னா மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் 1 செகண்ட் ஹாஃபில் 1 தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 படித்தா சேஃபு, 3 5 மார்க் எழுதிடலாம். சரி, அடுத்தது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் என்னென்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின். 11th ஸ்டாண்டர்டுக்கு அப்ரிசியேஷன் கொஸ்டின் வந்து நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 24, 55, 81 3 லெசனோட அப்ரிசியேஷன் படித்தா போதும். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இங்கே நான் புக் பேக் நம்பர்லாம் நோட் பண்ணிக்க, பிடிஎஃப் தரேன். ஸோ அது போக இஆர்சி, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் அலிட்ரேஷன், ரைமிங் வேர்டெல்லாம் எழுதிடுவீங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் பாருங்கள், ஓகேவா, இதுவும் கேட்பாங்க. இஆர்சியில் வந்து போயம் நேமு, ஆத்தர் நேமு, 4 போயமுக்குமே, 2 போயமில் 4 போயமுக்கு ஆத்தர் நேமு. இது வந்து 12th சரி 11th சரி சொல்கிறது அதுதான். 12th 11th 2க்கும் சேர்த்து இனிமேல் சொல்ல போகிற கவனிங்க. போயம் நேமு, ஆத்தர் நேமு எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா 2 மார்க். அதுக்கு ஸ்கூலில் போடலாம், பப்ளிக்கில் போட்டுருவாங்க. ரெஃபரன்ஸு, கான்டெக்ஸ்ட்டு, எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிவிட்டு எழுதிடுங்க. பக்காவாக அதிலே லைன் கொடுத்துருப்போம், அதை வச்சு எழுதிடுங்க. ஹிண்ட்டு வச்சு கண்டுபிடிக்கணும். அந்த ஹிண்ட் எல்லாமே உங்களுக்கு அடுத்த அந்த தமிழ் முடிஞ்ச சாயங்காலம் சொல்கிறேன். அடுத்தது 5 மார்க்ஸு நமக்கு 3 டீட்டெயில் எழுதணும். ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி. ஓகே, சொல்லியாச்சு. 12th சொல்கிறேன். சம்மரி எழுதிடுவீங்க. நோட் மேக்கிங், அது சம்மரி எழுதிடுங்க. ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட். லெட்டர் ரைட்டிங் என்ன சார், ஃபார்மல், இன்ஃபார்மல், ஆர் சாய்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபார்மல் இன்ஃபார்மலாக பக்காவாக இருங்க ஃபார்மேட்டோட. அது எப்படின்னு நான் இன்றைக்கி வந்து சொல்கிறேன். காம்ப்ரிஹென்ஷன் ஈஸி. லாஸ்ட் ஒன் வேர்ப்ஸு, டென்ஸு, ஹோமோஃபோன்ஸு, மாடல்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆர் சாய்ஸில் சிமெண்டிக் நெட்வொர்க், அதாவது 5 கேள்வி கேட்டுருவான், அவனே ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருவான், அதிலே ஆன்சர் இருக்கும், தேடி கண்டுபிடிச்சி எழுதினா போதும். இது 11th தான் வரும், 12th அது வராது. 12th வந்து வேர்ப்ஸு, டென்ஸ் டு ஹோமோஃபோன்ஸு, மாடல்ஸ் ஒரு செக்ஷன் பார்த்தா எரர் ஸ்பாட்டிங் பார்க்கணும். எதில் 2ல் ஏதோ ஒன்று பார்க்கணும். சரியா, என்ன கேட்டால் இது ஈஸி, எரர் ஸ்பாட்டிங் நல்லா தெரிஞ்சால் எழுதணும். ஆனால் 11th சிமெட்டிக் நெட்வொர்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்து கிராமர் 2 பேர்த்துக்குமே போதும். 11th சரி 12th சரி கிராமர் 6 மார்க் வரும். 4 கொடுத்து 3 சொல்லுவாங்க. இக்லாஸ் பார்த்துருங்க, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பார்த்துருங்க, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பார்த்துருங்க. டைரக்ட் ஸ்பீச் யாருக்கு தெரியுமோ அவங்க பார்த்துருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். 1 மார்க்கை பற்றி நான் பேசுகிறேன். வே டு சக்ஸஸில் படிக்கணும். இல்லைன்னா நம்ம வெப்சைட்டில் ஏதோ ஒரு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க, இருக்குது ஆன்லைனில். நான் அது வந்து 1 மார்க் சொல்கிறேன். 3x3 9, 3x3 9ல் ஒரு செக்ஷன் வரும், டிஸ்கிரைபிங் ப்ராசஸ். அது 11th 12th வரும். 6 பாயிண்ட் எழுதுங்க. ஆப்பிள் ஜூஸ் பண்ணு, லெமனாடு பண்ணு, டீ எப்படி வைப்பேன், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள். அதில் என்னெல்லாம் வரும்னு நான் சொல்கிறேன், அன்னைக்கு எழுதி போகிறோம். ஸோ இதுவும் படிக்கவே தேவையில்லை. இப்போ இன்றைக்கி நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் 1 மார்க் சைடு பாருங்கள்,
கிராமர் கூட வேணாம், 5 மார்க்கில் ப்ரோஸ் போயம் ஏதோ படிக்கலாம் படி, அவ்வளோதான். தவிர இங்கிலீஷ் பயப்படணும்னு அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறது தான் இந்த வீடியோ. பை சார்ட்டு, பார் சார்ட் அது கொடுத்து ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் கேட்கலாம். இமெயில் ரேட்டிங் 11க்கு மட்டும் தான் வரும், 12க்கு வராது. ப்ராவப்ஸ் வரும். ப்ராவப்ஸ் அவனே சூஸ் கொடுத்துருவான், அதை வச்சு எழுத வேண்டியதான். ஸோ இந்த 3மே நீங்கள் அட்டன் பண்ணுறோம். 4 கொடுத்து 3, 3 × 2 6. இது வந்து ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர். 3 கொடுத்து 2 எழுத சொல்லுவான். நீ என்ன பண்ணுறன்னா 3 லெசனோட ப்ரோஸ், 2 லெசனோட ப்ரோஸ் 5 மார்க் படிச்சிரு. 3 லெசனோட ப்ரோஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன் சொல்கிறேன்னா உனக்கு 3 கொடுத்து 2ங்கிறப்போ கண்டிப்பாக 2 ப்ரோஸும் டீட்டெயிலில் வச்சு எழுதிக்கலாம், டீட்டெயில் படித்து வச்சு எழுதிக்கலாம். அதுக்காக கொஸ்டின் ஆன்சர் படிக்குமான்னு கேட்டால் வேண்டாம், டீட்டெயில் படித்து வச்சு எழுதிக்கலாம், அவ்வளோதான். என்ன செக்ஷன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற செக்ஷன் கூட அன்றைக்கி பார்த்துக்கலாம், விடு, நீ எதுக்கு ஒரி பண்ணுற. இப்போ 12th இங்கிலீஷ்க்கு 5 மார்க் சொல்கிறேன். ப்ரோஸில் டூ ஜென்டில்மேன் வரணும், போயமில் கேஸ்டில், சப்ளிமெண்ட்டில் காட் சீஸ் தி ட்ரூத் பட் வெயிட்ஸ், நைஸ் கப் ஆஃப் டீ ப்ரோஸு, அவர் கேஸ்ட்ரன்ட்ரி போயம், லைஃப் ஆஃப் பை சப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த ஜோடியில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க், ஒரு சப்ளிமெண்ட்ரி, ஒரு ப்ரோஸ், ஒரு போயம் எழுதிடலாம். ஸோ அந்த 3 5 மார்க் ஆச்சா. நான் மீதி 5 மார்க்லாம் சொல்லிட்டேன், 11th கூட சேர்த்து சொல்லிட்டேன். இப்போ அப்ரிசியேஷன் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 23 அப்ரிசியேஷனும் கொடுத்துருக்கேன், இஆர்சியும் கொடுத்துருக்கேன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் அலிட்ரேஷன் என்னெல்லாம் வரும் புக் பேக்கில் இருக்கிறது கொடுத்துட்டேன். பேஜ் நம்பர் 55 கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பர் 93 கொடுத்துருக்கேன். 3 போயமோடு படித்தா போதும். ஆனால் இஆர்சி வரும்போது அப்ரிசியேஷன் ஓகே, இஆர்சி வரும்போது 4 போயமோட பேரும் 4 போயமோட ஆத்தர் நேமும் படித்து அந்த லைனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஓகே, இது ஓகே. இஆர்சி உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இருக்காது. அடுத்து 1 மார்க்கு. 1 மார்க்கு இப்போ 11க்கும் 12க்கும் 2 பேர்த்துக்கு சொல்கிறேன். ஆன்ட்ரிம்ஸ் சினானிம்ஸ் 3 மார்க். என்ன சார், வே டு சக்ஸஸில் கவர்மெண்ட் கொஸ்டின் சொல்லி 10 கொஸ்டின் இருக்கும், அதை படித்தா போதும். சிலபிஃபிகேஷன் ஈஸி, ப்ளூரல் ஃபார்ம் சிங்கிள் ஃபார்ம் ஈஸி, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஈஸி, அப்ரிவேஷன் போட்டுடலாம். பிரிட்டிஷ் வேர்டு அமெரிக்கன் வேர்டு 11க்கு தான் வரும், போட்டுடலாம். ஃபாரின் வேர்டு படிக்கணும், கிளிப்டு வேர்டு பிளெண்டட் வேர்டு 11க்கு தான் அதிகமாக வரும், படிச்சுக்கோங்க. 12க்கு வந்தால் வரும். காம்பவுண்ட் வேர்டு 2 பேர்த்துக்குமே வரும். இடியம்ஸ் புக் பேக் தான் வரும், ஃப்ரேசல் வெப்ஸ் புக் பேக் தான் வரும். ரிலேட்டிவ் ப்ரானவுன் ஈஸி, விச், ஹூ, டபிள்யூ வரதெல்லாம். லிங்கஸ் படிக்கணும், ப்ரிப்போஷன் ஒரு டைம் பார்க்கணும். ஆர்டிகல்ஸ் ஈஸி. கொஷின் டேக் கண்டிப்பாக நீங்கள் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் டேக் இது வந்து நீங்கள் பார்க்கணும். சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒன்று வரும், ஸ்பெல் செக் ஒன்று வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருவாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பல விதமான 21 மார்க்ஸ் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 10-12 இருக்கும், மீதியெல்லாம் கிராமர் பார்ட், வொக்காபுலரி. ஸோ அந்த கிராமருக்குள்ளே வந்துடும், சரிங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே 1 மார்க் படிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நமக்கு வேலை கம்மி தாங்கிறேன், நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ நீ கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கொடுத்துட்டேன், அப்ரிசியேஷனும் இதுவும். போயமோட கொஸ்டின் ஆன்சர் படித்தா போதும், தவிர ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர் மாங்குன்னு படிக்க வேண்டாம். நீ படித்த டீட்டெயில் வச்சு எழுதிடலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு லெசனில் ப்ரோஸோடது பார்த்துரு, அவ்வளோதான். எதுக்காகனா 2 மார்க்காக. 5 மார்க்கு ஓகே. ஸோ அப்போ உனக்கு படிக்கிறேன்னு ஒன்றுமே இல்லை ஜென்ரலாக எழுதுறது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஒரு டீட்டெயில் எழுதணுன்னா மாரல் படி, ஒரு டீட்டெயிலோட கண்டென்ட்டு, அந்த டீட்டெயிலுக்கு மேலே ஹெட்டிங் என்னென்னா டைட்டிலு, தீமு, ஆத்தர் நேம் எழுதி பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணு. பேராகிராஃபாக எழுது, அதான் நல்லது. சம்மரி மாதிரியும் எழுதிக்கலாம், அந்த ஹெட்டிங் போட்டு சினாபிஸ் போட்டு எழுதிக்கலாம். பட் பேராகிராஃபாக எழுதுனா பெட்டராக இருக்கும், சீக்கிரமாக முடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எழுதணும். எப்படி எழுதணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். பட் 11th 12th இதை இங்கிலீஷ் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டேன். படிக்கிறவங்க நீங்கள் படிங்க, இல்லைனா தமிழை படிங்க. தேங்க்யூ.